மொத்தம் நம்முடைய முன்னோர்கள் இந்த உடலை 5ஆக பிரித்தார்கள். அதாவது பருவுடல், மன உடல், பிராண உடல், நான் என்ற தன்னுணர்வு உடல், பர உணர்வு உடல். இதே வடமொழியில சொல்றதாக இருந்தால் அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று பல அடுக்குகளாக பிரித்தார்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய மனோசக்தி பெருகுவதற்கு எந்த மாதிரியான பயிற்சிகளை நாம் மேற்கொள்ளலாம் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். மனம் அப்படிங்கிற ஒரு கருவி குறித்து நம்ம பல இடங்களிலும் பலவாறு நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு டூல் தான் ரொம்ப வலிமையானது, அது மனம். இந்த மனம்தான் விருத்தியாகி உலகு தோற்ற பொருட்களையும் உருவாக்கி இருக்கிறது, நம்மை நாமே அறிய வைத்திருக்கிறது, அல்லது நம்மை குறித்த ஒரு புரிதலை எல்லாமே தந்து கொண்டிருப்பது மனம்தான். இந்த மனதை தவிர இந்த உலகத்தில் அறிந்து கொள்வதற்கு வேற ஒன்றுமே இல்லை. நாம் எதை அறிந்தாலும் மனதின் துணையோடு தான் அறிந்து கொள்கிறோம். மனதையே அறிய வேண்டும் என்றால் மனதின் துணையோடு தான் அறியணும். மனதின் மூலமாக தான் நான் யார் என்பதையும் உணர முடியும். ஆகவே இந்த உலகத்துல ஒரே ஒரு ஹீரோ இருக்காங்க அப்படின்னா அது மனம்தான். இந்த மனம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. சிலருக்கு இந்த மனமானது ரொம்ப வலிமையாக இருக்கிறது, சிலருக்கு ரொம்ப மென்மையா இருக்குது, சிலருக்கு முரண்பாடான ஒரு தன்மையில இருக்குது. இதற்கு காரணம் அவர்களுடைய மரபு, சூழ்நிலை, பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய உடல் அமைப்பு, உணவு போன்ற பல காரணங்கள் மனதினுடைய தன்மையை முடிவு செய்பவனாக இருக்கின்றன. இந்த மனதை நாம் சக்தி மிக்கதாக வலிமையாக மாற்ற வேண்டும். ஏன்னா மனோசக்தி ஒருவருக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவரால் இந்த உலக வாழ்க்கையில தொய்வு இல்லாமல், ரொம்ப சோர்ந்து போகாமல், சுய ஊக்கத்தோடு செயல்பட முடியும். மனோசக்தி இல்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம டவுன் ஆயிடுவோம். இந்த மனோசக்தியினுடைய தன்மையை பொறுத்தே நம்முடைய அனைத்து செயல்களும், அனைத்து பேச்சும் எல்லாமே இருக்குது. மனோசக்தி இல்லை அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. நம்மளுடைய மனமானது அதனுடைய இயல்புல எப்படி இருக்குது அப்படின்னா, அது இறந்த காலத்தை அசை போட்டு கொண்டும் எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கும். அது மனமானது நிகழ்காலத்துக்கு வர்றதே கிடையாது. நிகழ்காலத்துல இல்லாமல் பெரும்பாலும் மனமானது இறந்த காலம், எதிர்காலத்துல மையப்பட்டு இருக்கும். அல்லது ஏதாவது சும்மா இருக்கும் போது சுயமா பேசிக்கொண்டே இருக்கும், அல்லது ஏதேனும் காட்சிகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதுதான் மனதினுடைய ஒரு கேரக்டர், ஒரு தன்மை. இந்த மனமானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஒருத்தருக்கு அது நல்லா ஒரு சப்போர்ட் பண்றது மாதிரி இருக்கு, அல்லது ஒருத்தருக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்குது, அல்லது ஒருத்தருக்கு ரொம்ப டவுன் ஆயிடுது. இப்படி மனமானது ஒவ்வொருவருடைய தன்மையை பொறுத்து வேறுபட்டதாக இருக்கிறது. காட்சிப்படுத்துதல்ல வேறுபட்டதாக, சிந்திப்பதில் வேறுபட்டதாக, அல்லது பழைய புராணங்களை பேசிக்கொண்டே இருக்கும், அல்லது எதிர்காலத்தை கண்டு பயந்துட்டே இருக்கும். அப்படிங்கிற அது சுயமா தனக்குள்ளேயே பேசி 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 அப்படி ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு ரகசியமான கருவி மனம். இந்த மனதை சக்தி மிக்கதாக மாற்ற வேண்டும் என்றால் 2 விஷயங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, மனதை நிகழ்காலத்தில் அதிகமாக பழக்கப்படுத்த வேண்டும். இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனதை நிகழ்காலத்தில் நிறுத்தி பழகுவதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கணும். ஒண்ணுமே இல்லை, மூச்சை கவனித்தல். நீங்கள் மூச்சை கவனிக்கும் போது இறந்த காலம் எதிர்காலத்துக்கு போக மாட்டீங்க. கவனித்தல் என்பது நிகழ்காலத்தின் சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. அப்ப நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்து மூச்சினுடைய போக்குவரத்தை பொறுமையா, எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் கவனிப்பது என்பது மனதை நிகழ்காலத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை. நிகழ்காலத்திற்கு மனம் வரும்போது கொஞ்சம் வலிமை அடைகிறது, மனோசக்தி பெருகுகிறது. இன்னொரு முறை, நம்முடைய உடலை வெளிப்படையா பார்த்தா பருவுடல் என்று சொல்வோம். இந்த பருவுடலை இயக்கக்கூடிய ஒரு உடல் பிராண உடல். மன உடல் அப்படிங்கிற 2 உடல் இருக்குது. மொத்தம் நம்முடைய முன்னோர்கள் இந்த உடலை 5ஆக பிரித்தார்கள். அதாவது பருவுடல், மன உடல், பிராண உடல், நான் என்ற தன்னுணர்வு உடல், பர உணர்வு உடல். இதே வடமொழியில சொல்றதாக இருந்தால் அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று பல அடுக்குகளாக பிரித்தார்கள். நம்ம வெளிப்படையா நம்ம கண்ணால பாக்குறது இந்த உடல். ஆனா இந்த உடலை தாண்டி நுட்பமாக 5 அடுக்குகள் இருக்கின்றன. இதுல மனோமய கோஷம் என்ற மைண்ட் பாடி, இந்த மைண்ட் பாடியை ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்கு நாம் ஏதேனும் ஒரு மந்திரங்களை சொல்லலாம். ஏதேனும் ஒரு மந்திரங்களை நீண்ட நேரம் நிட்டூறு செய்யும் போது அந்த மந்திரத்தை எடுத்து கண்ணை மூடி
நாக்கு அசையாமல் வாய் திறந்து சொல்லாமல் மைண்டிலேயே அந்த மந்திரத்தை ஒரு 108 முறை டெய்லி உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு நெட்டூர் போட்டே இருக்கணும். காலையில ஒரு 108 தடவை, சாயந்தரம் ஒரு 108 தடவை. இவ்வாறு தொடர்ந்து நாம் பல மாதங்கள் பயிற்சி மேற்கொள்ளும் போது நம்முடைய மனோசக்தி அதிகமாகும். ஏன்னா மந்திரத்தை சொல்லக்கூடிய கேரக்டர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைண்டு தான் சொல்லுது. ஓம் நம சிவாய அப்படின்னா மைண்டு தான் சொல்லுது. நம்ம மைண்ட் அப்படி சொல்லாம விட்டா என்ன ஆகும்? அதனுடைய பதிவுகள் என்ன பதிஞ்சு வச்சிருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல போயிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் என்ன செஞ்சுக்கிட்டோம், அப்படியே போயிட்டே இருக்கும். எண்ணங்கள் பாய்ஞ்சிட்டே போகும். அதுக்கு பதிலாக நம்ம பல்வேறு எண்ணங்களில் அலையக்கூடிய மனதை ஒரு விஷயத்துக்கு திருப்புறோம், மந்திரத்தை சொல்ல வைக்கிறோம். அப்ப மனமானது மந்திரத்தை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அது ஒரு ஸ்ட்ரென்த், அதுல ஒரு மனோசக்தி பயங்கரமா ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 2 டெக்னிக், மனோசக்தி கூடுறதுக்கான டெக்னிக், அதை நீங்கள் தொடர்ந்து ஏதேனும் பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு தினசரி விடாப்பிடியாக ஒரு வைராக்கியமாக செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு மனோசக்தி கூடும். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.